டேய் இங்க என்னடா பண்ற? டெய்லி காலைல ஜாக்கிங் போகிற ஆளா நீ? காலங்கத்தில் எங்கே தான் போகிறனே தெரில. வா இன்னைக்கு உன் கூட தான். சொன்னா கேட்க வாடா போற. வா. இங்கே யாரடா பார்க்க வர? சொல்ற அமைதியா வாடா. அங்கதான். என்னமோ பண்ணுற நீ, பண்ணு பண்ணு. டேய் அந்த பொண்ணு உன்னை பார்த்து சிரிக்குது, நீயும் பார்த்து சிரிக்கிற. என்ன ரெண்டு பேருக்குள்ள என்ன தான் கதை? அதுவா, எனக்கும் அவளுக்கும் ஒரு பெரிய கதைடா. டேய் வந்துட்டு தானே இருக்கேன், இன்னும் 5 மினிட்ஸில் வந்துடுவேன். ஆஃபீஸ்க்கு ஒரு சின்ன மெயில் மட்டும் அனுப்பிட்டு வந்துடுறேன். டேய் ஒரு நிமிஷம் கால் பண்ணுறேன். என்னாச்சுங்க, வண்டி ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஆமாங்க, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. 2 டேஸ் முன்னால் தான் சர்வீஸ் கொடுத்தேன். பக்கத்தில் ஏதாவது மெக்கானிக் ஷெட் இருக்கா தெரியலையே. ஆல்ரெடி மெக்கானிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் எப்படிங்க போவீங்க? ரேபிட்டோ புக் பண்ணிட்டேன், வந்துட்டு இருக்காங்க. ஓ வந்துட்டு இருக்காங்களா? ஆமாங்க, இப்போ தான் சர்வீஸ் கொடுத்தீங்களா? 2 டேஸ் தாங்க ஆகுது. மேம் ரேபிடோ புக் பண்ணீங்களா? ஆமாம் சார். ஓடிபி சொல்லுங்கள். 2361. உக்காருங்க. உங்ககிட்ட 500 ஜிபேல இருக்குமாங்க? நான் கையில் தரேன். இல்லை மேம், இப்போ தான் கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். நீங்கள் நான் அவர்கிட்ட கேட்டு பார்க்குறீங்களா? சரி ஓகேங்க. எங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க. உங்ககிட்ட 500 ஜிபேல இருக்குமாங்க? நான் கையில் தரேன். இட்ஸ் ஓகேங்க, கொடுங்க. ஓகேங்க. ஐயோ ஏங்க, என் அக்கௌண்ட்டில் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நான் வேணா இப்போ என் ஃப்ரெண்டை பார்க்க தான் போகிறேன். போயிட்டு அவன்கிட்ட காசை கொடுத்து உங்களை அனுப்பி விட்டுங்களா? ஓகேங்க, உங்கள் நம்பர் 9444227384. சரி ஓகேங்க, மறக்காம கேட்டு மட்டும் கொஞ்சம் அனுப்புறீங்களா? நீங்கள் கால் பண்ணுங்க, நான் அனுப்பிடுறேன். எங்க வீட்டு சுத்து நல்லக்கு நீ கிடைச்சாய வாழ்க்கை கேத்து, நீ கிடைச்சாய வாழ்க்கை கேத்து. மாமி அது வராம பாடுற அவன். ஏய் ஏன்டா இவ்வளோ லேட்டு? மெக்கானிக் சைட்லேருந்து நானே சீக்கிரமாக வந்துட்டேன். வர்ற வழில ஒரு சின்ன பிரச்சனைடா. பிரச்சனையா? உனக்கு ஏதாச்சும் ஆச்சா? எனக்கு இல்லைடா, ஒரு பொண்ணுக்கு மச்சி. என்னது பொண்ணுக்கா? பொண்ணுக்கு பிரச்சனைனா மட்டும் செட்டிங்காக போய் நின்றுற. 500 ரூபா கொடுத்தாடா அந்த பொண்ணு. அவள் வேறு ஜிபேல அனுப்ப சொன்னா. என்கிட்ட வேறு காசு இல்லையா, அதான் வந்துட்டேன். எங்கே காட்டு 500 ரூபாயா? மச்சான் நானே பேங்க் வழியாக தான் போகிறேன். உன் அக்கௌண்ட்டுக்கு காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன். அப்படியா? டேய் அது என் காசு இல்லைடா, ஒரு பொண்ணு காசு. ஒழுங்கா அனுப்பி விட்டுங்கடா. ஏய் எங்களை நம்ப மாட்டியா நீ? டேய் ஒழுங்கா அனுப்பி விட்டுங்கடா, சீக்கிரம்டா. மாமி எனக்கு 1848 மட்டும் எப்படின்னா பூச்சி குத்துருங்கடா. எனக்கு ஒரு பீர்ப்பா. வா மாமா அட்டி விடலாம். மச்சான் 500 ரூபாய் போட்டு சரக்கு ரெடி பண்ணிட்டோம், அடிச்சு விடுங்கடா. டைம் ஆச்சு, இன்னும் இவனுங்க வேற காணுமே. மச்சான் சாப்பிட்டது போதும், வா வெயிட் பண்ணலாம். யார் இது, புது நம்பரு? ஹலோ, இன்னுமாங்க காசு அனுப்பிட்டு இருக்கீங்க? இப்போ அதுக்கு தாங்க போயிட்டு இருக்கேன். போயிட்டு அனுப்புகிறேன். சீக்கிரம் அனுப்புங்க. ஓகேங்க, கண்டிப்பாக அனுப்பிடுறேன். இப்போ வேற ஃபோன் பண்ணிட்டா, இவனுங்க வேற எங்கே போனானே தெரியல.
டேய் நான் எவ்வளோ படிச்சு சொன்னேன் அது ஏன் காசு இல்லடா ஒரு பொண்ணு காசு தானே அப்படியே என்ன போய் குச்சிங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா. ஏன் சொல்ல மாட்டேன் அந்த பொண்ணு நான் உனக்கா கால் பண்ணுவா எனக்கு தானே கால் பண்ணுவா மறுபடியும் அந்த பொண்ணு கால் இப்பயும் அவன் தான் பண்ணுறான். இப்போ என்னடா சொல்கிறது? அந்த ஃபோனை கூட அந்த பொண்ணு நம்பரை பிளாக் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரீயாக விடு. சிம்பிள். மச்சி எனக்கு ஒரு கோட்ரு சொல்லேன். ஏய் அனன்யா, உன்னை நம்பி காசு கொடுத்தா எடுத்துட்டு வந்து தர தெரியாதா உனக்கு? அக்கா நானே கடுப்புல இருக்கேன்க்கா, கடுப்பு ஏத்தாதீங்கக்கா. என்ன கடுப்பு? நானே ஒருத்தங்கிட்ட காசுக்கு தொலைச்சிட்டேன். முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட எல்லாம் காசு எதுக்கு கொடுக்குற நீ? நான் என்ன பண்றது, பார்க்க டீசெண்டா இருந்தானே கொடுத்த அவங்க கிட்ட. எப்படியாச்சும் போய் தொலை. இன்னொரு தடவை மட்டும் கோயில கொடைக்கட்டும் அப்ப இருக்கு. டேய் மச்சான், அன்றைக்கி ஒரு 500 ஆச்சு கொடுத்த மாரி இன்றைக்கி அடிச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். சா வச்சிருவேன். அன்னைக்கு கொடுத்த காசு போய் சரக்கு அடிச்சுட்டு இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து கேட்டால் என்னடா சொல்கிறது? அவன் நம்பர் தான் பிளாக்ல போட்டு சிம்மா மாற்றிட்டு அப்புறம் என்னடா? அது இல்லைடா, அன்னிலேருந்து யாரை பார்த்தாலும் அந்த பொண்ணை பார்க்குற மாதிரியே இருக்கு தெரியுமா? இப்போ கூட பாரு அவங்க ஒரு பொண்ணு வராளா. டேய் அப்படிதான்டா இவ, என்னடா பண்ணுறது? ஐயோ சார் சென்ட் பண்ணிட்டேன். டேய் மச்சான் ஒன்று பண்ணலாம், முகத்தை மறைச்சிட்டு அவளை கிராஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரி மாமா. சொதப்பிட்டாடா. சார் ஒன்ஸ் அகைன். ஐயோ பார்த்துட்டாலோ, சமாளிப்போம். ஏன் இல்ல, நீ தானே என்கிட்ட 500 வாங்கிட்டு போன. 500 ரூபாவா? நான் வாங்கிட்டு போலையே. பொய் சொல்லாத, நீ தான் வாங்கிட்டு போன. நான் வாங்கிட்டு போலங்க. ஓ அதான் வாங்கினியாடா? நல்லா வச்சுக்கிட்டு. சாரி மச்சான். மாட்டிக்கிட்டியா? சரி ஓகே, உண்மையை சொல்லிடுறேங்க. நான் தாங்க வாங்கிட்டு போனேன். ஃப்ரெண்டு காலில் அடிபட்டுச்சு, ஒரு எமர்ஜென்சி, அதான் வாங்கிட்டு போயிட்டேன். நீங்கள் வேணா இங்கே நில்லுங்க, நான் வேணா கூப்பிட்டு வரேன் அவனை. டேய் அந்த பொண்ணு வந்துருக்கடா. எந்த பொண்ணுடா? அதான்டா அன்னைக்கு அந்த 500 வாங்கிட்டு போய் சரக்கு அடிச்சிங்களே, அங்கே இருக்கா. என்னடா பண்ணுறது? ஒன்றும் இல்லை, நீ கால் உடஞ்ச மாதிரி ஆக்டிங் மட்டும் கொடு, அப்போ நான் பார்த்துக்கிறேன். இப்போ பாருடா, கம்மலியே மிஞ்சிடுறேன். ஐயோ வலிக்குதே. டேய் அங்கே போடுறான், அங்கே போடுறான். ஐயோ மச்சான் இவ்வளா? ஓ இவர்தான் உன் ஃப்ரெண்டா? டேய் முன்னாடியே தெரியுமாடா அவளை? டேய் மச்சான், அன்னைக்கு வண்டி ரெடி பண்ண மெக்கானிக் ஷெட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தால. அண்ணா வண்டி எங்கன்னா விடணும். அங்கே விட்டுருங்க மேடம். அவளா இவ? ஆமா. ஐயோ ஹலோ ஒரு நிமிஷம், நீங்க எல்லாம் ஃப்ராடு பசங்க தானே? நீ வாங்கின 500 ரூபாய், நீ வாங்க 2500 ரூபாய், 3000 ரூபாய் கொடுத்தாதான் இந்த இடத்த விட்டு நான் போவேன். ஏங்க என் ஃப்ரெண்டு தாலி அடமானம் வச்சாச்சும் உங்கள் காசை திருப்பி கொடுத்துட்றேங்க. காசு கொடுத்துட்டு போனை வாங்கிக்கோ. 3000 ரூபாய்க்கு 15,000 ஃபோனா? எனக்கு 3000 முக்கியம்தான். ஏய் இதான் அன்றைக்கே சொன்னேன், முதல்ல வீட்டுக்கு போய் காசு ரெடி பண்ணுவோம். வீட்டுக்கு போய் காசு ரெடி பண்ண சீக்கிரமா சொல்லிட்டேன். சரி மச்சான், நான் பார்த்துக்கிறேன். டேய் இவங்க மேம் தானே? ஏ அஸ்வின், நீ எங்க இங்க? இங்கே தான் மேம் என் ஃப்ரெண்டு வீடு, இவங்க தான் இருக்கான். இங்கதான்டா என் வீடும் இருக்கு, வாங்க டீ குடிச்சிட்டு போவீங்க. மேம் இல்லை பரவாயில்ல மேம். அட பரவாயில்ல வாங்கடா. சரி வாடா போகலாம். இங்க உட்காருங்கடா, அது 1 மினிட்ல வந்துடுறேன். டேய் கொஞ்ச நேரம் அமைதியாரா. என்ன சாப்பிட்றீங்க, டீயா காஃபியா? அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல மேம். ஒரு ஹார்லிக்ஸ். சரி ஓகே கொண்டு வரேன். போனது என் ஃபோனு, உனக்கு ஹார்லிக்ஸா? மச்சி அன்னைக்கு வர அந்த பொண்ணு ஃபோனை பிடிங்கிட்டு போயிட்டு சிக்கன் கொடுத்துருச்சு. விட்ரா நீ வேற. ஹே நீங்க என்ன பண்றீங்க இங்க? வந்துட்டாடா, இன்னைக்கு என்ன ஓ பண்ண? அங்க தின்னது இங்க தின்னது பத்தாதுன்னு என் வீட்டுக்கே திருட வந்துட்டீங்களா? வீட்டுல எல்லா பொருளும் கரெக்டா இருக்கா பாக்கணுமே. ஏய் திருட்டு பசங்களா, எதனா பொருள் எடுத்து வச்சுதான் கொடுத்துருங்க. அட்டிங் என்னங்க சும்மா சும்மா எங்களை பார்த்து திட்டு பசங்க சொல்லிட்டே இருக்கீங்க? எங்களை பார்த்து திட்டு பசங்க மாதிரியா இருக்கு? டேய் பாக்கெட் காட்டுறா. என் பாக்கெட்ல 10 ரூபா தாண்டா இருக்கு. இங்கே போய் வந்தேன் படுறா. ஏய் என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு? யாரு உள்ள வந்தாலும் விட்டுருவியா நீ? இவங்க என்ன பண்ணாங்க? என்கிட்ட காசு வாங்கிட்டு போனாங்களே, இவங்க தான் அது. வாங்குறாளே இவங்களா? இவங்க அந்த மாதிரி பசங்க இல்லையே, ரொம்ப நல்ல பசங்களாச்சே. அப்ப நான் சொன்ன மாட்டியா? இந்த பணம் யார் கொடுத்தாங்கன்னு தெரியும். மேம். என்ன இவ்வளவு இன்னும் காணோம்? மேம் இங்கே என்ன பண்ணுறீங்க? பொண்ணுக்கு உடம்பு சரியில்லப்பா, சிஸ்டர் கிட்ட 500 கொடுத்துருந்தா, அவளை இன்னும் காணோம். அதுக்கா மேம் நிற்கிறீங்க? இந்தாங்க கேஷ் பரவாயில்லப்பா, பிடிங்க. இருக்கட்டும். பிடிங்க மேம், போய் மெடிசன் வாங்குங்க. இல்ல உனக்கு இருக்கா? அதெல்லாம் இருக்கு. நீங்கள் போங்க மேம், நான் பார்த்துறேன்.
சாரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க. சாரிப்பா. சாரிங்க, உங்களை தப்பா நினைச்சிட்டேன். ரொம்ப இன்சல்ட் வேற பண்ணிட்டேன். பரவாயில்ல விடுங்க, உங்கள் இடத்துல இருந்தால் நானும் அதான் வச்சுருப்பேன். பரவாயில்ல, வாடா போலாம். அக்கா அந்த ஆர்லெக்ஸ் சொன்னேனே டேய் வாடா. ஹலோ. நான் அனன்யா பேசுறேன். சொல்லுங்கள். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஃப்ரீயாக தாங்க இருக்கேன், பேசலாம். இல்லைங்க, நேர்ல பேசணும். தனியாவா? கூட்டிகிட்டு போய் கொண்டுறாலோ? சரி ஓகேங்க, லொக்கேஷன் அனுப்புகிறேன். வந்துடுங்க. ஓகேங்க. ஓகேங்க. அஸ்வின், உட்காருங்க. சொல்லுங்க, கால் பண்ணி வர சொன்னீங்க. சாரிங்க, அன்னைக்கு நான் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல. கில்ட்டியாக ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்காக சொன்னீங்க? அதுக்கு நீங்கள் ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே. அதான் அன்றைக்கே சொல்லிட்டேனுங்க, பரவாயில்ல சொல்லிட்டு. நான் கூட உன்னை திருட்டு பையன் நினச்சேன். நல்லா திருடானேன்னு. சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. எங்கள் மேம் தான் உங்கள் அக்கான்னு. இல்லைனா நீங்களும் எங்கள் மாதிரி பசங்களை தப்பாக தான் நினச்சிருப்பீங்களே. தெய்வமே, அதான் சாரி சொல்லிட்டேன்ல. சரி சரி. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னது, லவ்வா? ஐயோ, என்னெல்லாம் பண்ண முடியாதுங்க, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்லாம் இருக்கு. ஏய், நான் அப்போ லவ்னு சொன்னேன். ஓ, சொல்லலையா? எனக்கு காற்றுல அப்படி கேட்டிருக்கோம் போல. கேட்கும். என்ன இது மொய் கவரு? கல்யாணத்தில் குத்துரு போகணுமோ? அதுல லெட்டர் இருக்கு. மொய் கவரில் லெட்டரா? உனக்கு தான் அது எனக்கா? தோணுச்சு, எழுதுனேன். நான் போனதுக்கப்புறம் படி. ஓ, அப்போ கிளம்புறீங்களா? சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஏங்க கோச்சிக்காதீங்க, சும்மா தான் சொன்னேன். பரவாயில்லைங்க. என்ன எழுதிருப்பா இவ? நம் முதல் சந்திப்பு மோதலில் தொடங்கி ஈர்ப்பாய் மாறியது உன்னிடத்தில். இப்படி நினைத்தேன் உன்னை, இதனால் நினைத்தேன் உன்னை. தவறாய் நினைத்ததால் ஏற்பட்டதா இந்த அன்பு? என்னை அறியாமலே உன்னை நினைத்தேனடா. இந்த அருமை பயணம் தொடர வேண்டும் என விரும்புகிறேன். டேய், என்னடா சொல்ற? ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? டேய், அது கோஇன்சிடென்ஸ்டா. தப்பாக கெஸ் பண்ணிட்டுன்னு அவளுக்கு என் மேலே ஒரு சின்ன ஸ்பார்க்கு, எனக்கும் அவன் மேலே இருக்குடா.